So hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெட்மி தரப்புல இருந்து 5G மொபைல் ரெட்மி A4 அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு 8500 ரூபாய்க்கு ரெண்டு கலர் வேரியன்ட், பேக் சைடுல நல்ல பிரீமியமான கிளாஸ் பினிஷ் டச்சர்ஸும், IP54 ரேட்டிங்கும், 5000 mAh பேட்டரி, நல்ல ஒரு ப்ராசஸர், அதாவது ஸ்னாப்டிராகனோட 4S Gen 2 வட்டம் ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த போனை பொறுத்தளவு 2 வருஷத்துக்கு OS அப்கிரேடும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்க போறதாகவும் வித் HyperOS 2.0 சப்போர்ட்டோடையும் இந்த போன் ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க அமேசான்ல. சோ இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு, 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்குறாங்களே அந்த அளவுக்கு இந்த மொபைல் தாங்குமா தாங்காதா, இதை பத்தி டீட்டெயிலா பிரீஃபா இந்த போனை பத்தி நம்ம சேனல்ல பேசுவாங்க. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதாங்க ரெட்மி A4 பாக்ஸ். ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அந்த A சீரிஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு சிம் மேஜர் டூல், யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் கிடையாது. அண்ட் ஃபைனலா இந்த மொபைலுக்கு 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த போன் பாத்தீங்கன்னா 18 வாட் சார்ஜ் தான். பட் ஆனா 33 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். ரெட்மி A4 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி A3ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா 4G நெட்வொர்க்கோட பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனா இந்த வருஷம் ரெட்மி A4 ஒரு 5G செக்மெண்ட்ல ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட். இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 464GB வேரியன்ட் ஒரு 8500 ரூபாய்க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 412GB வேரியன்ட் ஒரு 9500 ரூபாய்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து ஆரம்பிக்கும். பேக் சைடுல பாட்டம்ல ரெட்மி பிராண்டிங்கோடையும் ஹாலோ கிளாஸ் பினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பேக் சைடுல பேட்டர்னை பொறுத்தளவு அண்ட் உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் ஷேப்ல சிங்கிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல பிளாஷோட நல்ல ஒரு கிராண்டியான லுக்ல இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் உங்களுக்கு வாட்டர் டாப் நாச்சோட எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த 2025க்குள்ள நுழைய போறோம். இன்னமும் ஒரு பட்ஜெட் போன்ல ஒரு வாட்டர் டாப் நாச்சோட வர்றது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை தவிர்த்து இந்த மொபைலோட வெயிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 200 கிராமும் அண்ட் திக்னஸும் 8 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ரெட்மி A4 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.88 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இங்க டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. சோ யூடியூப்னு பார்க்கும்போது ஹையஸ்டா 1080p ரெசல்யூஷன்ல உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். மீதிபடி இந்த OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கும் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஸ்மூத்னஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இங்க நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இன்னமும் 2025க்குள்ள நுழைய போறோம். அப்படி உள்ள சூழ்நிலையும் இன்னமும் வாட்டர் டாப் நாச்சோட வர்றது இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு தோணுது. பட் ஆனா பிரைஸ் கட்டுக்காக கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு ரெட்மி தரப்புல இருந்து சொல்றாங்க. என்னதே இருந்தாலும் இங்க டிஸ்பிளே நல்ல ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு, நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மொபைலை பொறுத்தவரை பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. என்னதே இருந்தாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த போன்ல நல்லாவே பேனல் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 200 கிராமும், திக்னஸ் 8 mm திக்னஸும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14. இங்க 2 வருஷத்துக்கு OS அப்கிரேடும் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க HyperOS சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. LPDDR4XM, Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4, UFS 2.2 சப்போர்ட். இங்க மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அட் டைம் நீங்க டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆனா 3.4 மாடல் ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, IP54 ரேட்டிங் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் ரெட்மி A4 5G மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி செக்மெண்ட். இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது
5160 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்குள்ள 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ரெட்மி என்ன சொல்றாங்கன்னா 1900 ரூபாய் மதிப்புள்ள சார்ஜரிங் அண்ட் கேபிளும் உங்களுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 18 வாட்ஸ்லாம் கிடையாது, 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு ரெட்மி கிளைம் பண்றாங்க. என்னவே இருந்தாலும் இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு இருந்தாலும் இந்த போன் வந்து ஒரு மாடரேட்டான சார்ஜிங் ஸ்பீட்ல தான் இருக்கு. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது. சார்ஜ் ஆகும் பட்சத்தில் 1 day வரைக்கும் மாடரேட் யூஸருக்கும், ஹெவி யூஸருக்கு 1 day வரைக்கும் நல்லாவே பேட்டரி பேக்கப் வருதுன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் ஏஐ லென்ஸ்லாம் கிடையாது, செகண்டரி சென்சாரே கிடையாது. அது பக்கத்துல ஃபிளாஷ். பட் ஆனா கேமரா வந்து பெரிய பிரம்மாண்டமா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா பிரைமரி சென்சார் மட்டும்தான். இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 8 MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 அண்ட் 720p ரெசல்யூஷன்ஸ்ல வீடியோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், ஒரு சில ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டேலைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு. அது போக நைட் கண்டிஷன்ஸும் இன்டோர்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஓவரால் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமரா எப்படி பிஹேவ் ஆகும் அது மாதிரிதான் இருக்கு. செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான், பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. என்னவே இருந்தாலும் இந்த மொபைல் வந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அட்டாச் பண்ற எப்படின்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போன்ல பொறுத்தவரை ஸ்னாப்டிராகன் சிப்செட் 4S Gen 2 ஓட எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 4-in-1 ஆர்க்கிடெக்ட். இது வந்து ஒரு 5G நெட்வொர்க் மொபைல். சோ தட் இந்த மொபைலை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தரம் தான் இந்த சிப்செட் இருக்குன்னே சொல்லலாம். மீதிபடி இந்த ஹைப்பர் OS வச்சு இந்த போனை நல்லாவே ஒரு டியூன் பண்ணி நல்ல ஆப்டிமைஸோட எடுத்து வந்திருக்காங்க. ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி ஆகட்டும், அண்ட் உங்களுக்கு டே டு டே என்டர்டைன்மெண்ட், சோசியல் மீடியா யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே நல்ல கன்வென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த மொபைல் 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இங்க கொடுக்க 2 வேரியண்ட்டுமே 4GB RAM தான். அப்படி இருக்கும்போது 2 வருஷத்து வரைக்கும் இந்த 4GB RAM வச்சு இந்த போனை ஓட்ட முடியுமா? ஏன்னா ப்ராசஸர் நல்லா இருக்கு, ஆனா RAM கொஞ்சம் கூடுதலா இருந்தாதான் கொஞ்சம் ரன் பண்றது கொஞ்சம் கன்வென்ட்டா இருக்கும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம மனசுல தோணுது. அதுவும் உண்மையான ஒரு ஃபேக்ட்னே சொல்லிக்கலாம். என்னது, ப்ராசஸர் நல்லா இருந்தாலும் RAM ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தாதான் அதுக்கும் ரன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி இல்லன்னே சொல்லிக்கலாம் இந்த போனை பொறுத்தளவுங்க. இந்த டாபிக் என்னதே ஓரங்கட்டி வச்சாலும் இந்த போனை பொறுத்தளவு ஒரு அருமையான சிப்செட்டோட வந்திருக்கு இந்த Redmi A4 5G மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi A4 5G இந்த மொபைல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5160 amps பேட்டரியும், 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும், 120 ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் நல்ல பிரீமியமான உங்களுக்கு கிளாஸ் பாடி பில்ட் மாதிரி பேக் சைட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் வெயிட் நல்லா இருக்கு, திக்னஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு சிப்செட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். IP ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. 2 வருஷத்துக்கு OS அப்கிரேடும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்க போறதா இந்த மொபைல் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நெகட்டிவ்னு பார்க்கும்போது இங்க செகண்டரி சென்சாரே கிடையாது, டெப்த் கூட கிடையாது, ஸோ ஏஐ லென்ஸ் கூட கிடையாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஃப்ரண்ட்ல வெறும் ஒரு 8 MP தான், ஆவரேஜ் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு இதோட கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அது போக இப்ப நம்ம 2025க்குள்ள என்டர் ஆக போறோம் அப்படின்னு சூழ்நிலை இன்னைக்கு ஒரு பட்ஜெட் போன்ல இன்னைக்கு வாட்டர் டாப் நாச்சர் வர ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. இன்னைக்கு டெக்னோ, இன்ஃபினிக்ஸ், ஐடெல் கொண்டு பஞ்ச்கோல் கேமரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொண்டு வந்தா என்ன அப்படின்னு நம்மளோட நிறைய கேள்விகள் தோணுது. கேட்கணும்னு நினைக்கிறோம். கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா உங்க கருத்துக்களுக்கு அப்படி பதிஞ்சு விடுங்க. ஓவரால் தட் இது மாதிரி ஒரு சூழ்நிலை தாங்க இந்த மொபைல் அமைஞ்சிருக்கு. இந்த Redmi A4 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 5G போன் கண்டிப்பா எனக்கு 5G தான் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா உங்க ஊர்ல நீங்களே நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்றத வச்சு நம்ம அந்த சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கலாம். சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த Redmi A4. சோ இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.